ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேவைன்னா நம்ம வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற கலந்த மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை கூட்டுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கீரை கூட்டுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது நல்லா பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா கீரை பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கீரையை க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம். க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அந்த க்ரீன் கலர் அந்த நிறம் மாறிடும். அதனால் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கீரை கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீரை நல்லா பாயில் ஆகிடுச்சு, கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஈஸியான முருங்கைக்கீரை கூட்டு நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த முருங்கைக்கீரை கூட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.